குரு சொன்ன வாக்கியத்தில் யார் மனசு ஈடுபட்டுதோ அவளுக்கெல்லாம் எல்லாம் கிடைச்சிடும். கிடைச்சி இருந்தாலும் அது முழுமையான பலனை கொடுக்காதுன்றது தான் சங்கர பகவத்பாதருடைய விஷயம். எல்லாம் உன்ட்ட இருக்குது தக்க வச்சுக்கணும்னா குருவனே தியானம் பண்ணணும். தியானம் பண்ணால் தியானம் மட்டும் கிடையாது. நீங்கள் யார் முழு முதலாளிக்காரோ அவளுக்கு தேவையான பொருள்களை கொடுக்கணும். அவளுக்கு பணிவிடை செய்ய முடியலன்னு சொன்னால் பணக்காரனாக இருந்தால் காசு கொடுக்கறது, அவரை அடிக்கடி சேவிக்கிறது, அதெல்லாம் எதுக்காக குருன்னு சொன்னால், குருவானவர் இந்த அனித்தியமான வஸ்துக்கள் இருக்கக்கூடிய சுகத்தை மட்டும் கொடுப்பவர் இல்லை, நித்திய வஸ்து ஜாதம் எது இருக்கு, பிரம்மா இருக்கு இல்லையா, பிரம்மத்துக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவர். அவருக்கு தான் பரம குருன்னு பேர். சகா குருநாமப்பி குருஹு காலேன அனவச்சேதாதுன்றார் பதஞ்சலி சொல்கிறார். குருவால் தான் நமக்கு ஒரு பரம்பரை கிடைக்குது. அந்த பரம்பரையில் ஈஸ்வரன் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னால், குருவுக்கு அவர் குரு, அந்த குருவுக்கு அவர் குரு, அந்த குருவுக்கு அவர் குரு அப்படின்னு நீ பார்த்துட்டு இருந்தால் லாஸ்ட்டாக பரமேஸ்வரனில் போய் முடியும். அப்படிப்பட்டவர் தான் பரமேஸ்வரன். ஸோ பரமேஸ்வரனை சொல்கிறதுக்கே குருவு தான் உதாரணமாக காட்டுறாரு.